உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 10ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சுன்னா பதவி மாற்றம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப இந்த தொழில ஏதாவது ஒரு மாற்றத்தை அவங்க செய்யணும். அந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு தொழிலை இடத்தை மாத்தி செய்வது அவங்களுடைய தோஷத்தை போக்குகிறது. 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா தொழில் போயிடும் நினைக்கக்கூடாது. தொழில்ல ஒரு மாற்றம் வரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரிஷபம் எம்டி கட்டமா இருக்கக்கூடாது. அதுக்குள்ள ஏதாவது கிரகம் இருக்கணும். எம்டி கட்டமா இருந்தா பிரச்சனை. கம்பெனில எடுத்து முடியலாமா, சூரிய மேல சனி வந்துருச்சுங்க, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குனாச்சு அப்படின்னாரு. ஓடு உடைச்சு போடுங்க. சூரிய ஓடு, சனி எலும்பு முறிவு, ஒரு சனி சூரியங்கிறது ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த ரிஷபத்துல எம்டி கிரகம் இருக்கா, எனக்கு லக்னாதிபதியா கூட இருக்காரு. அங்க சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்த்ததுனால கழுத்து சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். நல்லா வளர்ந்து வந்திருப்பாங்க, கம்பெனியா இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்திருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயர் கெட்டு போற சூழ்நிலைக்கு தசாபுத்தி மோசமா இருந்து கோச்சாரத்துல சூரியன் மீது சனி வரும்பொழுது பாதிக்கும். காலபுருஷனுக்கு 7ஆம் இடங்கிறது துலாம் வீடு. அந்த துலாம் இடம் தான் வாடிக்கையாளருக்கான பாவகம். அங்க சுக்கிரன் பலமாகிறாரு, சூரியன் நீச்சமாகிறாரு. வியாபாரம் பண்ற மனிதர்கள் கௌரவம் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அதுக்காக ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்முடைய யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட ஜாதகத்தை போய் கொண்டு போய் காமிச்சோன்னா எவ்வளோ துல்லியமாக நம்மக்கிட்ட ஜாதகத்தை நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்மளோட இறந்த காலம் எப்படி இருந்துச்சு, இப்போ நிகழ்காலம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே புட்டு வச்சுருவாங்க. ஆனால் இவங்களோட அப்பாயின்மெண்ட்காக தான் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக க்யூவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து ஐயாவை தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் உங்ககிட்ட நாங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிற கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சார், இன்ட்ரோல கொடுத்த மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை தொடர்பு கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு ஜாதகம். நீங்க எல்லா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பதிவுல பாத்தீங்கன்னா மக்கள் வியக்கிற அளவுக்கு தான் எல்லாமே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த பதிவுல நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு, இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு எல்லாருக்குமே. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, இந்த மாதிரி நேர்காணல்ல பாத்தீங்கன்னா நான் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த சிம்ம ராசிக்கு, உங்க ராசிக்கே சொல்லுங்க, இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? என்கிட்ட இருந்து தானா? நம்ம சிம்ம ராசிக்கு, அதாவது எல்லா ராசிக்கு எடுக்கிறாங்க, நான் லக்கணப்படியும் பார்க்கணும். ஓகே சார். எனக்கு ஆக்சுவலா ராசி பிரகாரமும் குரு அஷ்டமாதிபதி, லக்ன பிரகாரம் நான் ரிஷப லக்னம், லக்ன பிரகாரமும் அஷ்டமாதிபதி. அது மட்டும் இல்லாம நடக்கிறதே குரு தசை, அஷ்டமாதிபதியோட தசை. அப்ப எனக்கு நடக்கிறதே குரு தசை தான். குரு தசைக்கு முன்னாடி ராகு தசை டவுசர் அவுத்துருச்சு, பாடா படுத்திருச்சு 18 வருஷம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை, சனியும் செவ்வாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சு வந்தாச்சு. பொதுவா 10ல் குரு வந்துருச்சு, 10ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சுன்னா பதவி மாற்றம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 10ல் குரு வந்தா பவுசு போயிரும்னு சொல்லுவாங்க. நெல்லை மாவட்டங்கள்ல, எங்க ஊர் பக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா பவுசு போயிருச்சுப்பா அப்படின்வாங்க. 10ல் குரு வரும்பொழுது ஒரு பிரபல ஜோதிடர், அவர் தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர். அவரு இளம் பிராந்தியத்துல, அவருக்கு ஒரு இளைஞராக இருக்கிற காலத்துல 10ல் குரு வரும்போது ரொம்ப படாபாடு பட்டேன், கட்டிட தொழிலுக்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர். அவர் என்கிட்ட பேசும்பொழுது, விஜய், நான் 10ல் குரு வரும்போது கட்டட வேலையெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ வறுமையின் கொடுமை இதே சென்னையில் சந்தித்தேன், எல்லாருக்கும் வர்றதுதான் அப்படின்வாரு. அப்போ நம்ம அந்த நேரம் கேட்போம்ல, ஐயா எனக்கு எப்படி இருக்குமா, ஏன்னா ராசிக்கு 10ல் வரும்போது அப்படின்னு எல்லாரும் ஒரு அனுபவம், ஒரு குருமார்களை சந்திக்கும் போது பேசுறது தானே. அப்போ உங்களுக்கு அவரு உங்க ஜாதகப்படி இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும்னு ஒருத்தருக்கா பலன் சொல்லுவார், ஆளாளு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாடா படுத்திடும். அப்ப இந்த தொழில ஏதாவது ஒரு மாற்றத்தை அவங்க செய்யணும். அவங்க வழக்கமா செய்யக்கூடிய விஷயத்துல ஏதேனும் ஒரு மாற்றத்தை அவங்க செய்யணும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு இப்போ கோச்சாரத்தில் குரு வந்தாச்சு. எனக்கு இலங்கையில் மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு நான் பல முறை நம்ம ஆதனில் சொல்லியிருக்கேன்.
அப்ப ஒரு பிரபலமான இலங்கையை சார்ந்த ஒரு சேனல், ஓகே. அதுல ஒருத்தர் பார்ட்னரா ஒருத்தர் இருக்கிறாரு. நான் யார் இடத்துல போய் தங்குறனோ, யாரோட நான் கொழும்பு போனா யாரோட வீட்டுல தங்குறனோ, உயர்திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது உடன்பரவாத மூத்த அண்ணன், சொந்தக்காரர் கூட அப்படி இல்லம்மா, சொந்தக்காரர் கூட அப்படி கிடையாது, மூத்த அண்ணன் எனக்கு அவர் திரு குமார் அண்ணன்கிறவர். இப்போ இன்னைக்கு சென்னையில தான் இருக்காரு. அவர் ஃப்ளைட்ல இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணி, அவருக்கு நெருங்கிய நண்பர், அவங்க உலகளாவிய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய லண்டன்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு சேனல்ல பேசுங்க, இவங்க அவங்களாம் பார்ட்னர்ஸ், வேற ஒரு பிஸ்னஸ்ல பார்ட்னர், பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் சொல்றேன் சார், பொறுங்க சார், சொல்றேன் கொஞ்சம் பொறுங்க. நான் வழக்கமா என்னை பொறுத்தவரை எனக்கு ஆதன் வந்து தாய் வீடு. கண்டிப்பா என்னை இன்னைக்கு அட்ரஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உலகத்துக்கு என்னை காட்டினது ஆதன். அப்ப நான் எனக்கு ஆதன் தான் எனக்கு எல்லாமே. அப்போ நான் பொறுங்க சார், அவசரப்பட வேண்டாம், குரு மாறும்போது நான் பேருக்காக வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு கார்பரேட் சேனலில் நான் போய் ஒரு மாற்றம், ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளோ. ஏற்கனவே நிறையா சேனலில் பேட்டி கொடுத்துருக்கேன், ஆனால் அது கண்டினியூட்டியாக இருக்காது. கார்பரேட் சேனலில் 2-3 சேனலில் பேட்டி கொடுத்துருக்கேன், கண்டினியூட்டியாக இருக்காது. அப்பயும் கூட என் நண்பர், என்னண்ணே ஆதன் விட்டு போகிறீங்களான்னாரியோ, ஆதன் விட்டு நான் ஏயா போகிறேன், ஓ இது வேற உங்களுக்கு ஆசையாக இருக்கா, அப்படிலாம் கிடையாது. ஆதன் தான் என்னை வளர்த்தது எல்லாமே, ஆதன் இல்லைன்னா நான் இல்லை. ஒரு மாற்றத்துக்காக, ஏன்னா தொழில் மாற்றம்னு 10க்கு குரு வரும்போது ஒரு பதவி மாற்றம்னு ஒன்று இருக்கு, அதுக்காக நான் போறேன், வேற ஒரு காரணம் இல்லை. அவங்க நெருங்கிய நண்பர்கள், நட்பு வட்டம் தான், அதனால நான் போறேன், வேற ஒன்றும் இல்லை. போயிட்டு நான் திருப்பி ஆதனுக்குள்ளதான் நான் வருவேன், அது ஒரு தோஷ நிவர்த்திக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அது மாதிரி இயற்கையாவே அந்த பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டு. ஆமா, உதாரணமா 2004 காலகட்டங்களில் என்னுடைய குருநாதர் திரு ஜோசப் சுந்தரராஜ் ஐயா, அவரு ஒரு வங்கியில செக்யூரிட்டி கார்டா இருக்காரு, நான் அந்த பில்டிங்ல செக்யூரிட்டி கார்டா இருக்கிறேன். கரெக்டா அவருடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா வேறொரு கம்பெனிக்கு மாறி போயிடுறாரு. போயிட்டு ஒரே மாசத்துல திருப்பி வந்துடுறாரு. அந்த தோஷ நிவர்த்திக்காக போறாரு. போயிட்டு ஒரு 10-20 நாள் போயிட்டு திருப்பி 2005 பரவாடிக்கு திருப்பி இங்கேயே வந்துடுறாரு. நான் போகாதீங்க போறீங்க, இல்லை எனக்கு 10ல் குரு, நான் இடம் மாறி ஆகணும், போயாகணும். போயிட்டு திருப்பி இங்கே தான் வந்தாரு. 10 நாள்ல போயிட்டு 10 நாள்ல திருப்பி வந்தாரு. அது மாதிரி அந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு தொழிலை இடத்தை மாற்றி செய்வது அவங்களுடைய தோஷத்தை போக்குகிறது. வழக்கமா பண்ற தொழில ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அப்படிங்கும்போது இந்த தோஷம் அடிபட்டு போயிடும். மாற்றங்கள் செஞ்சாலே இதுதான் பரிகாரம், இதுதான் குரு பயிற்சி, இதுதான் குரு பயிற்சிக்கான பரிகாரமே. 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா தொழில் போயிடும்னு நினைக்கூடாது. தொழில்ல ஒரு மாற்றம் வரும், பதவியில ஒரு மாற்றம் வரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரிஷபம் எம்டி கட்டமா இருக்கக்கூடாது, அதுக்குள்ள ஏதாவது கிரக இருக்கணும். எம்டி கட்டமா இருந்தா பிரச்சனை. எனக்கு லக்னாதிபதியை சுக்கிரன், அந்த சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி, இவர் காலபுருஷனுக்கு 9-12 கூடிய ஒரு குரு, தனுசுக்கும் மீனத்துக்கும் உரிய ஒரு குரு, அவர் அங்க உள்ள வர்றாரு. ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வர்றாரு, ஒரு பொருள் 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வர்றாரு. இவங்க 2 தேவ குரு அசர குருன்னு அடிச்சு மல்லு கட்டுவாங்கன்னு என்னென்னமோ உருட்டி புரட்டி, ஐயோ ஜோசியம் வேற மாதிரி போயிருச்சுங்கம்மா. என்னென்ன ரூட்டில எல்லாம் ஜோதிடம் சொல்லணுமோ, மக்களை தன் பக்கம் திருப்பிடுங்கிறதுக்காக வாஸ்துவை பத்தி நெகட்டிவா சொல்றது, ஜோதிடத்துல அப்படி மாத்தி சொல்றது, அப்படிலாம் இல்லை. அது உங்களை கவர்றதுக்காக பேசுறதே ஒழிய மற்றபடி அப்படிலாம் 10ல் குரு வந்தாலும் தொழில் விட்டு போயிட்டாங்களா? அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரா? அதே மாதிரி பாருங்க, ஒரு ஜாதகம், அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கும்பத்துல சூரியன், கோச்சாரத்துல சனி இன்னைக்கு கும்பராசியில் இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு 7-8 பெயிண்ட் கடை வச்சிருக்காரு சென்னையில. அவர்கிட்ட கூப்பிட்டு எழுதிருக்காங்க, தொழில் எழுத்து முடியிருக்கான்னு இருக்காங்க. அவர் ஏஷியன் பெயிண்ட்ஸ், நிறைய பெயிண்ட்ஸுக்கு டீலரு, ஹார்ட்வேரு, பெயிண்ட் கடை இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அது நம்ம ஈக்காடு தாங்கல எல்லாம் ஒரு கடை இருக்கு. அவர் போன் பண்ணி என்னாச்சு நான் தொழிலும் மூடணுமோங்கிறாரு. எடுத்த உடனே யார் சொன்னா அப்படின்னு, இல்ல அப்படிதான் சொல்லுதாங்க, கம்பெனிகளும் எடுத்து முடியலாமா, சூரியன் மேல சனி வந்துருச்சுங்காங்க, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குனாச்சு அப்படின்னாரு. சரி உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு, தொழில் போயிட்டு இருக்கு, கடன் கூடிட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி கடன் கூடுது, எவ்வளவு உங்களுடைய உங்களுடைய வருமானம் என்ன, இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதுல அவர் சொன்ன அளவுல 5% தான் கடன் வச்சிருக்காரு. அதாச்சு 5% தான் கடன் வச்சிருக்காரு. என்னாச்சு உங்க தொழில் என்ன, அதோட வேல்யூ என்ன, 5% கட்டுக்குள்ளான கடன் இருக்கு. பூஜா சொல்லுது என்ன, இல்லைனாச்சி பயமாரில இருக்கு, பயமுறுத்திடுறாங்க. என்னாச்சு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கிடுங்க, சரியா?
ஓடு உடைச்சு போடுங்க, ஓட உடைச்சு போடுங்க. சூரியன் ஓடு, சனி எலும்பு முறிவு, ஒரு சனி சூரியங்கிறது ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. அவருக்கு வயசு 60 வயசு. 60 வயசுல என்ன வரும்? 40க்கு 60க்கு மேல கிருகிருப்புண்ணா, புரியுதா இல்லையா? 60க்கு மேல கிருகிருப்புண்ணா. அப்போ தலை சுத்தல், மயக்கம், ஏஜ் ப்ராசஸிங் இருக்கா இல்லையா? இளம் வயசுல ரத்தம் ஸ்பீடா ஓடும், வயசான காலத்துல ஸ்லோவா ஓடுமா இல்லையா? ஏன்னா உடம்புல ஃபேட் இருக்கும், ஓடும். ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நிர்வாகத்தை யார்ட்டையாவது சும்மா கொடுத்து வாங்குங்க, உங்க வீட்டாளர்கள்ட்டே கொடுத்து வாங்க. யாராவது ஒரு ஆள் பார்க்க சொல்லுங்க. இல்ல பையன் நம்பி கொடுத்தேன், அவன் ஏன்ட்ட கடன் பண்ணிவிட்டான் அப்படின்னாரு. அது பரவாயில்லனாச்சு, நான் சொன்ன பரிகாரம்லாம் செய்யுங்க. சில கோயிலெலாம் சொல்லி ஒரு மாஸ்டர்கள் செக்அப் ஒன்று பண்ணிக்கிடுங்க. நிர்வாகத்தில் ஒரு சேஞ்சஸ் வீட்டில் வேணால் அம்மா அவங்கள கூப்பிட்டு ஒரு 10 நாளைக்கு அவங்க தொழிலை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க. மற்றபடி உங்களுக்கு தசாபுத்தி நல்லா தான் இருக்குது. கோச்சாரங்கிறது 30% தான், தசாபுத்தி 70% வேலை செய்யும். கரெக்டா? அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால வேற ஒரு சேனல்ல நம்ம பேசுறோம் வர்றோம், அவ்வளவுதான். அதுக்காக ஆதன் வீட்டுலாம் போக போறதில்ல. அதுக்குள்ளே ஒரு புரளி 2 பேர். என்ன ஆதன் விட்டு போயிட்டீங்களாம்லையோ? ஆதன் நல்லா தானே இருக்கு, ஆதன் நல்லா தானே இருக்கு, ஆதன்ல தான் நான் இருக்கேன், அதுலதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க போன வாரம் கூட வீடியோ வந்துச்சு. இல்ல நீங்க வேற ஒரு சேனல் போனதை கேள்விப்பட்டேன். அன்னை எப்ப சாவம் தின்ன எப்ப காலியாகுங்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கு. அந்த கோச்சாரம் என்பது நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. அந்த ரிஷபத்துல எம்டி கிரகம் இருக்கா, எம்டி கட்டமா இருக்கா? எம்டி கட்டமா இருந்தா கடுமையா பாதிக்கும். எனக்கு லக்னாதிபதியா கூட இருக்காரு. எனக்கு அது லக்கணப்படி, அது எனக்கு லக்கணம் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம், ரிஷபம் என்னுடைய லக்கணம், பிறப்பு லக்கணம். லக்னாதிபதி அங்க உள்ள பலமா இருக்காரு. அங்க சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்த்ததுனால கெழுத்து சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப கெழுத்து சம்பந்தமான விஷயம் என்னன்னா தலை. ஏற்கனவே எனக்கு 1998 எனக்கு தலையில அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப நிறைய பேசுறதுனால, நிறைய சிந்திக்கிறதுனால, நிறைய யோசிக்கிறதுனால, நிறைய பிரயாணம் செய்யறதுனால எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்னா என்னது? மன அழுத்தம். மன அழுத்தம்னா மனநோயாளி இல்ல, ஒர்க்குலோடு அதிகம். இதனால நம்ம பேசுறதுனால என்னாங்கன்னா எனக்கு இந்த லெஃப்ட் சைடு பூரா அந்த பெயின், இந்த சைடு பூரா பெயின். இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி இருந்து எனக்கு இருக்கு, இப்பன்னு இல்ல. இது 2 வருஷமாவே இருக்கு. நான் கூட பேசும்போது பேசி இடதுகள்லாம் அப்படி சுருக்கமாகுது அப்படின்னு. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு தெரியாதா பரிகாரம்? நான் இப்போ ஆந்திராவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பழமநேருங்கிற இடத்துல போய். ஏன்னா ஸ்ட்ரோக்கு தான் வந்துருமோ, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி வந்துருமோ, நல்லா தான் இருக்கும், பிசிக்கலாக இருக்கும். ஆனால் அந்த தலைவலி லெஃப்ட் சைடெல்லாம் வலியாகுது. அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா ஃபேட் அதிகமாக இருக்குது. கூறு தான் ஃபேட்டு. ஃபேட்டை குறைச்சா பிரச்சனை சால்வ் ஆகும். இவ்வளோதான் பரிகாரம். தலை சம்மந்தமாக ஏற்கனவே அடிபட்டிருக்கு, தலை சம்மந்தமான பாதிப்பு உண்டு. எனக்கு அந்த ஸ்ட்ரோக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு மைண்டில் இருக்கும்ல எல்லாருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பழமநேருங்கிற ஊரில், அங்கே ஆந்திராவில், இது யார் போனாலும் ஸ்ட்ரோக் வந்தவங்கள 100% ரெக்கவரி பண்ணுறாங்க. நம்ம கிளைண்டே ஒருத்தர் சொன்னார், சார் பழமநேரு போனோம், எங்கள் பையனுக்கு 25 வயசு பையனுக்கு ஸ்ட்ரோக் சார், அங்கே போய் மெடிசன் சாப்பிட்டு ரெக்கவரி சார். நம்ம அயனாவரம் ஜாயிண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அவங்க வீடு. ஒரு மாதம் இருக்கும் அந்த ஜாதகம் பார்த்து. அதுக்கப்புறம் நானும் யோசித்தேன், சரி நமக்கு பழமநேரு போகலாமா, நம்ம ஜாதகத்துக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா, சரின்னு போய் அங்கே மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது வரவே இல்லை. ஆனாலும் அந்த முன்னெச்சரிக்கைங்கிறது காரணம், அந்த வீட்டில் வீடு கொடுத்தவன் சுக்கிரன் லக்னாதிபதி அங்க பலமா இருக்காரு. இதே லக்னேசன் வலுவா இல்லாம இருந்தா கடுமையா பாதிக்கும். சோ அவங்க ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதை பார்க்காம தொழில் முடியும், தலையில அடிபட்டுரும், அது பிரச்சனை வரும், என்னென்னலாம் திருச்சி, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. 10ல குரு வந்தாலும் பதவி போயிடுச்சா? அப்படி கிடையாது. தொழில ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க, தொழில ஒரு மாற்றம் வரும். அவங்களுடைய தசாநாதனுடைய வலிமையான சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த குரு பயிற்சிங்கிறது சிம்மத்துக்கு ஆக்சுவலா 10ல வர்றது ஒரு பாதக செயல் தான் இல்லைங்களா? அங்க யார் இருக்கா, அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, காமனான குரு பயிற்சி பலன் நமக்கு சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்ல வரேன். அது எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு சொல்றேன். சூரியன் மேல சனி வந்தாலும் தொழில முடிட்டு போயிட்டாங்களா? கும்பத்துல சூரியன் இருக்கு, கும்பத்துல சூரியன் இருக்கால தொழில் முடிட்டு போலையே, எல்லாரும் முடிட்டு போயிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, அவங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, அதை பார்க்கணும்ல. அம்மா ஒரு 10 கடை வச்சிருக்காரு, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெயிண்ட் கடை வச்சிருக்காரு, அவர் எப்படி தொழில் முடிட்டு போவார்? அவரை போய் மூட சொல்லலாமா? முதல்ல தப்புதான் சார். தொழில் முடிக்க சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு பயம் தான். அது உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி, சூரியங்கிறது நிர்வாகமா, சனிங்கிறது மாற்றமா? சோ அது ஒரு மாற்றம் பண்ணிட்டு போனா வேலை முடிஞ்சு. சனிங்கிறது ஒரு பிரேக், ஒரு மாற்றம் பண்ணாலே சனிங்கிறது ஒரு பிரேக் தான். சோ அது உடைதல். சூரியங்கிறது தலை, சூரியங்கிறது நிர்வாகம், நிர்வாகத்துல குழப்பம், பிரச்சனை, இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு சிம்பிளா பரிகாரம் இருக்குல்ல, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. சரியா? அதனால குரு பேசிக்கிறனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நல்லாதான் இருக்கும். ஓகே சார், நீங்க குரு பெயர்ச்சி பத்தி நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க, எங்க ராசிக்கெல்லாம் சொல்லுவீங்களா? ஆனா சிம்ம ராசிக்கு உங்களோட ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் தான் முக்கியமான காரணமே. இது பண்ணாலே இது போதும், அது பண்ணாலே தோஷ நிவர்த்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது அவங்க கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு அதை மாத்திக்கிட்டாங்கன்னா ஒரு 16 days அட்லீஸ்ட் 16 மணி நேரம். ஏன்னா குருவினுடைய கால அளவு 16 வருஷம். ஓகே ஓகே. குருவுடைய தசாபுக்தியினுடைய டியூரேஷன் வந்து 16 வருஷம். ஸோ 16 ஹவர்ஸோ அல்லது 16 நாளோ கால அளவுகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு வந்தாச்சுன்னா தோஷம் போயிடும். அவ்வளவுதான் போங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கான விஷயங்கள் நிறைய நீங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புரிதல் இது மூலமா கிடைச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்கு சார், நல்லா வளர்ந்து வந்திருப்பாங்க, கம்பெனியாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்திருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் கெட்டு போகிற சூழ்நிலைக்கு வரும். இதெல்லாம் என்ன காரணம், எதனால் நடக்குது சார்? அதாவது அந்த அவங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. அந்த மேனேஜிங் டைரக்டர்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. அது போக டிரான்சிட் அந்த தசாபுக்தின்னு ஒன்று இருக்கு. தசாபுக்தி மோசமாக இருந்து கோச்சாரத்தில் சூரியன் மீது சனி வரும்பொழுது பாதிக்கும். ஏற்கனவே சொன்னோம், இவருக்கு தசாபுக்தி நல்லா இருக்கு, கோச்சார சூரியன் மேலே பிறந்த கால சூரியன் மேலே கோச்சார சனி வரும்போது அது பாதிக்காது. இவங்களுக்கு தசாபுக்தி மோசம். ஓகே. இவங்க ஜாதகத்தில் ஏற்கனவே பெர்த்து சார்ட்டில் சூரியன் போய் சனியை தொடர மாதிரி இருக்கும். அது சூரியன் 10 டிகிரி, சனி 15 டிகிரி. அப்போ சூரியன் போய் எதை தொடுது? சனியை போய் இருட்டடிப்பு கிரகத்தை போய் தொடுது. இவங்களுக்கு வேற தசாபுத்தி, நல்ல தசாபுத்தியில தொழில் ஓடிட்டு இருந்திருக்கும். தசாபுத்தி முடிஞ்சு மோசமான தசை வரும் பொழுது இந்த சூரியன் போய் சனியை ஆக்டிவேட் பண்ணிடும். சனிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இருட்டடிப்பு கிரகம், சூரியன் வெளிச்ச கிரகம், சனி இருட்டடிப்பு கிரகம். அதுல போய் மோதும் பொழுது நிர்வாகம் சீர்கெட்டு போயிடும். நான் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம்னு சொன்னேன் இல்லையா, போனாலும் யார் வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க ஆள் இல்லை. தண்ணி குடிக்கிறீங்களா, டீ சாப்பிட்றீங்களா கேட்க ஆள் இல்லை. ஏதோ திறந்த விட்டு மடம் போல, யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், யாரோ ஒருத்தன் போறான், இப்படி இருக்கு நிர்வாகம். இப்போ நம்ம ஆதன் வந்தா ரிசீவ் பண்ணி காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, உங்க ஸ்டாஃப்ஸு எல்லாருமே பேசுறாங்க. யாராவது வந்திருக்காங்க, யார் வந்திருக்கா, என்ன வேணும் சார், காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இதுதான் நிர்வாகம். சில நிர்வாகங்களுக்கு போங்க, கேட்க ஆள் இருக்காது. வந்தவனை ஏன் வந்தேன்னு கேட்க ஆள் இருக்காது, போறவனை ஏன் போறேன்னு கேட்கற ஆள் இருக்காது. அப்ப நிர்வாகம் சரியில்லாம இருக்குன்னு அர்த்தம். அங்க சனீஸ்வரனுடைய காம்பினேஷன்ல யாராவது ஒரு ஆள் உட்காந்துருக்கணும். அப்ப அந்த சனீஸ்வரனுடைய காம்பினேஷன்ல ஒரு ஆள் உட்காரும் பொழுது அந்த நிர்வாகம் சீர்கட்டு போகும். அதாவது சூரியன் சனி, சனி சூரியன் இல்ல, சூரியன் சனி, சூரியனுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து சூரியன் தான் நிர்வாகம் வேற மாதிரி இருக்கும். சனி உழைப்பு, இது வளர்ச்சி, இது உழைப்புக்கான கிரகம். சனி 10 டிகிரி, சூரியன் 25 டிகிரி. இது போய் மோதும் பொழுது வளர்ச்சியை நோக்கி போகிறது. சூரியன் 10 டிகிரில இருந்து சனி 15 டிகிரில இருந்து இது மோனா இது இருட்டடிப்பு, நிர்வாகம் சீர்கட்டு போனது. அப்ப நிர்வாகம் பார்க்க அங்க ஆள் இல்லைன்னு அர்த்தம், சரியான ஆள் இல்லை. ஒரு ரிசப்ஷன்ல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இப்ப நான் ஆதல்ல வந்து ரிசப்ஷன்ல இருக்காங்கல்ல, அந்த ரிசப்ஷன்ல நான் போறேன், போய் பேச போகும்பொழுது என்ன சொல்றாங்க, வந்தீங்களா, ஏன் வந்த, இருக்கே வந்தேங்க, அப்படி நடத்தினா யாரு வருவா? ஒரு வியாபாரி கடை வச்சிருக்காரு, ஒரு அண்ணாச்சி கடை வச்சிருக்காரு, ஒரு ஆள் மளிகை பொருள் வாங்க போறான். எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா யாரா போவாங்களா அந்த கடைக்கு? அண்ணாச்சி வாங்கினாச்சி என்னச்சி எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்காங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கா, என்ன ஆளையே கண்ணாச்சி, அக்கா தான் வருவாங்க, அண்ணாச்சி நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, டீ கூடப்பா, அண்ணாச்சி கூல் டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, வீட்டில் அக்கா எப்படி இருக்காங்க, பிள்ளைகளாம் ஆளையே காணா, ரொம்ப நாளா சரி வரவே மாட்டீங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, வேற ஆள் வந்திருக்காருப்பா, டீ வாங்கி கொடுப்பா அண்ணாச்சிக்கு. அப்ப அந்த மறப்பாங்களா? அந்த வாடிக்கையாளர் அந்த அண்ணாச்சியை மறப்பாரா? அப்ப பொதுவா வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடங்கிறது துலாம் வீடு. அந்த துலாம் இடம் தான் வாடிக்கையாளருக்கான பாவகம். அங்க சுக்கிரன் பலமாகிறாரு, சூரியன் நீச்சமாகிறாரு, சனி பலமாகிறாரு. அப்ப வியாபாரம் பண்ற மனிதர்கள் கௌரவம் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அதுக்காக அதனால துலாம் தராசு வீடு அங்க சூரியனை நீசமாக்கினா, சனியை பலப்படுத்தினா. காலபுருஷ தத்துவம் எப்படி? சனி அங்க உச்சம், சுக்கிரன் அங்க பலம், தன் சொந்த வீடு.
அப்ப வியாபாரம் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு கௌரவம் கூடாது. சூரியன் தான் கௌரவம், சனி உழைப்பு, சனி தன்னை தாழ்த்தி கொள்ளுதல். இப்ப நான் வியாபாரம் பண்ணதேன்னு வைங்க, ஒரு மளிகை கிடைச்சிருக்கேன், எதுக்கு வந்தீங்க, அப்படியா பருப்பா, அதுல இல்ல போயா அப்படின்னா யாரு என்கிட்ட வருவா? நாய்ப்பேல இருப்பான் போல சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா சார். அண்ணாச்சி வாங்க உட்காருங்க, அண்ணாச்சி வந்திருக்காரு என்னன்னு கேளு, அண்ணாச்சி இதை விட நயமா ஒரு பொருள் வந்திருக்குனாச்சி, இந்த எண்ணெயோட அந்த எண்ணெய் நல்லா இருக்கும்னாச்சி, வீட்டுக்கு எடுத்து போங்கண்ணாச்சி, பருப்பு குழம்புக்கு அப்படி நல்லா இருக்கும்னாச்சி, தூத்துக்குடி எமரி பருப்பு வாங்கி சாப்பிடுங்கண்ணாச்சி, இது என்னன்னாச்சி இது ஒரு பருப்பு, இதை விட நல்ல பருப்பா வாங்குங்க. அதுதான் வியாபாரியோட தந்திரம். அப்ப அங்க என்ன பண்றாங்க, சூரியங்கிற கௌரவத்தை, அவர் பெரும் கோடீஸ்வரர் இருப்பாரு, அண்ணாச்சி பெரிய வசதியானவரா இருப்பாரு, ஆனா அவர் தன்னுடைய தகுதியை குறைத்து தன்னுடைய கவனத்தை எங்க செலுத்துறாரு, வியாபாரத்துல செலுத்துறாரு. தன்னுடைய கௌரவத்தை குறைத்து வியாபாரத்துல புத்தியை செலுத்துறாரு. அப்ப அதே மாதிரியே ஒரு வியாபாரம் பண்றாங்க, அங்க சாதி சமுதாயம் பார்க்காங்களா? எங்க ஊர் அண்ணாச்சிகள்லாம் அவங்க கிட்ட கத்துக்கிறோம் நிறைய விஷயத்த. எங்க அக்கா வீட்டுக்கு அடிக்கடி திட்டுவாரு, டேய் எத்தனை அண்ணாச்சியோட பழகுற, வியாபாரம் பண்ற ஆளுகிட்ட எல்லாம் பழகுற இல்லடா, போய் அவங்க கிட்ட பழகிட்டு நீ ஏன்னா அப்படி ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு எங்க அக்கா வீட்டுக்காரு. எவ்வளவு ஒரு மனிதர்கள்ட்ட எல்லாம் நீ பழகிட்டு இருக்க, அவங்க கிட்ட பழகி உனக்கு அறிவு இல்லையாடான்னு. வியாபாரம் பண்றாங்க, கணக்கு எழுதுறாங்க, கடைக்கு போறாங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, அவங்க கூட பழகிட்டு உனக்கே அறிவு இல்லையா அந்த வயசுல. என் கூட சக படிச்ச நண்பர் எல்லாருமே பிசினஸ் மேன், எல்லாருமே எல்லாரும் வியாபாரம் அது இதுன்னு பண்றாங்க. பருப்பு வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் பண்ணவங்க நிறைய இருக்காங்க, பட்டாசு வியாபாரம் பண்ணவங்க இருக்காங்க, ஜவுளி கடை வச்சிருந்தவங்க இருக்காங்க, சகல விதமான நபர்களும் என் கூட படிச்சிருக்காங்க. அப்ப ஹோட்டல் வச்சு நடத்தினவங்க இருக்காங்க, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணவங்களா இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் பழகிட்டு நீ உனக்கு கூறு இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்து வியாபார நோக்கத்துல அவங்க வந்து தன்னை, அவங்க எவ்வளவுதான் பணக்காரரா இருந்தாலும் எப்ப வந்திருக்கிற ஆள்கிட்ட எப்படியா நடந்துக்கிற, அவங்க கிட்ட நிறைய கத்துக்கணும். அண்ணாச்சிமார்கிட்ட கத்துக்கிறதுக்குள்ள நிறைய நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவங்க பொதுவா அவங்க கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்க, அவங்கள மாதிரிலாம் வரவேற்பு கொடுக்கறதுக்கு உலகத்துல எந்த சமுதாயமும் கிடையாது. எங்க ஊர் பக்கம்லாம் நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கைக்கும் அண்ணாச்சி முதல் நாள் பால் சோறு இருக்கு சாப்பிட வந்துருங்க, மறுநாள் சைவ சாப்பாடு, 3ஆம் நாள் கறி விருந்து இருக்கு, இப்படி சொல்லித்தான் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அது யாரா இருந்தாலும், தன்கிட்ட வேலை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, சொந்தம் இல்லாட்டியும் மேக்சிமம் அந்நிய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வேற சமூகமா இருக்கும். மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு அண்ணாச்சி வாங்கினாச்சு கூட்டு போய் அண்ணாச்சி போய் சாப்பிட வை, யாருன்னே தெரியாது. யாரா வரவேற்புக்குன்னு முன்னாடி ஒரு 10 பேரை நிப்பாட்டிடுவாங்க. வந்தவங்களை கூட்டு போய், தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் யாரா இருந்தாலும் கூட்டு போய் அங்க உட்கார வச்சுருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட கத்துக்கிறோம், வியாபாரம் பண்றதுக்கும் சமூகத்துல மக்களோட அணுகிறதுக்கும். அப்ப ஒரு சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்க அவங்க கேரக்டரை மாத்தாத வரை வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய குணம் 5ஆம் இடம் தான் கேரக்டர். 4 மனசு 5 ஆள் மனசு, 5ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்துக்கான வீடு. அங்க சூரியனை நீசம் பண்ணா. இப்ப வியாபாரம் பண்றாலும் கௌரவம் தேவையில்லையே. கண்டிப்பா வியாபாரம் பண்றாளுக்கு எது கௌரவம்? நம்மகிட்ட யாரும் வேணாலும் வியாபாரம் பண்ண வருவாங்க, இல்லாத மனிதர்களும் வருவாங்க, நடுத்தர மக்கள் வருவாங்க, அப்பர் மிடில் கிளாஸும் வருவாங்க, பெரிய மனிதர்கள் வருவாங்க வியாபாரம் பண்றதுக்கு. வருவாங்களா இல்லையா? அவங்க கிட்ட போய் கௌரவம் பார்க்கலாமா? எல்லாரையும் சமமா பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் 7ஆம் இடத்தில் சூரியனை நீசமாக வைத்து சனியை பலப்படுத்தி தனகாரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை அங்க பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நிர்வாகம் நன்றாக இருக்கும். நான் இது வரைக்கும் நம்ம டைரக்டரோ எம்டி அவங்கள பார்க்க கூட இல்லை நம்ம சேனல்ல, நேரில் கூட பார்த்ததில்ல. ஆனா நிர்வாகம் எப்படி நடக்குது, வர்றவங்களை ரிசீவ் பண்ணி காஃபி கொடுத்து சாப்பிட்டாங்களா, மதியானம் லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க வர்றவங்களுக்கு. உண்மையான கெஸ்ட்டுக்கு செய்யறாங்கல்ல இங்க, அதெல்லாம் தன் வீட்டை ஒரு விருந்தாளி மாதிரி தான் நடத்துறாங்க. இந்த மாதிரி நிர்வாகம் நல்லா இருக்கும். சில நிர்வாகங்கள்லாம் கண்டுக்கிறாங்கன்னாம இருக்கிறாங்கன்னா அந்த நிர்வாகம் அப்ப மேல இருக்கிறவங்களுக்கு சனிச்சூரியன் சேர்க்கை இருந்து அவங்க ஒரு பாதிப்பை அவங்க மூலமா அந்த நிர்வாகம் சரியில்லாமல் சீர்கட்டு போறதுக்கு இதுதான் ஒரு காரணம். நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் சில நிறுவனங்களை தேடி போறோம்மா. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில ஷூட்டிங் வரும் பொழுது கொடுங்கல்லூர்ல ஒரு மிகப்பெரிய துணிக்கடை, சுயம்வரான்னு ஒரு துணிக்கடை, சுயம்வரான்னு கடை பேரு சுயம்வரா. நான் எப்ப போனாலும் போய் ஒரு வேஷ்டி சட்டை ஏதாவது ஒண்ணு வாங்குவேன். நான் அடிக்கடி கொழும்புலூர் பகவதி அம்மனை நான் வழிபாடு செய்யறவன், மாசத்துக்கு ஒருக்க போறவன். அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு 2 நாள் அங்க தங்கி இருந்து அங்க வருவேன். இத்தனைக்கு கேரள மக்கள், நம்ம இங்கெல்லாம் துவேஷமா நினைக்கிறோம் கேரள மக்களை, பழகி பாருங்க தெரியும். அப்ப இன்னைக்கு காலையில போன் பண்ணி என் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி, அம்மா புதுசா கலெக்ஷன் வந்திருக்கு வந்து வாங்குவேன். அவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, கோயம்புத்தூர்காரங்க கொடுங்கலூர்ல இருந்து துணி எடுக்கிறாங்கன்னு. காரணம் என்னன்னா அவங்க அணுகும் முறை.
அங்க 6-7 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கவங்களும் எங்களுக்கு பழக்கம். எல்லா ஃப்ளோருக்கும் வந்துருவாங்க. வந்து ஏட்டா வரும் 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 மேலே கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் துணி கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுறது என்ன. ஆனா வாங்காட்டியும் பரவாயில்ல, சும்மா பாருங்க அவங்க கடை எங்கெங்க இருக்கு. இப்போ உதாரணமா கொண்டோட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கேரளால. இங்க இருக்கிற பிரான்ச்ல இருக்கிற வேற பிரான்ச்சுக்கு போயிட்டாரு. ஆனா அவர் எங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, கோயம்புத்தூர்ல அவ்வளோ துணி கடையை வச்சுக்கிட்டு இங்க கொடுங்கலூருங்கிற ஒரு சின்ன ஊர்ல அந்த சுயம்பராவ் கடை திருவனந்தபுரம் எல்லா பக்கம் இருக்கு. கேரளால ஒரு பெரிய நிர்வாகம். ஆனா நம்ம லக்ஷ்மி ஜுவல்லரின்னு பெரிய ஜுவல்லரி எல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட. நம்ம கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்களே, அதான் நிர்வாகம். வர்றவங்கள வரவேற்கணும்ல. வணக்கம், எதுக்கு வந்தேன்னா யார் வருவா சொல்லுங்க. கவுண்டமணியா ஒரு படத்துல காமெடியா பேசுவாரு. அது வேலை கிடைச்சாச்சு படம்னு நினைக்கிறேன். வணக்கம், எதுக்கு வந்த அப்படின்னு யார் வருவா? ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன ஒரு ஆள் பொறுப்பை ஒப்படைக்கணுமா இல்லையா? சரி, அவர் வந்திருக்காரு, போற வரைக்கும் கூட வந்து அனுப்பிச்சு வை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறக்கா வருவாரு. அவர் வந்து அவர் ஊரை விட்டு போற வரைக்கும் அவரை விட்டு நான் போக மாட்டேன். நான் என் வீட்லயே தங்க மாட்டேன். நான் அவரோட ரூம்ல தங்குவேன், சாப்பிடுவோம், பேசுவோம். அவர் வண்டி ஏற்றி விட்டு தான் என் வேலை. யாராவது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல யாரும் படிக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க எங்க வகுப்புக்கு. நான் வெள்ளிக்கிழமையே போய் திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் ஆளுக சென்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்டது அவங்க படுத்து தூங்குன பெட்ஷீட் வரைக்கும் எடுத்து வைப்பேன். நான் ஒரு ஆள் 100 பேர் இருந்தாலும் சமாளிப்பேன். காரணம், நம்மளை தேடி அவங்க வந்திருக்காங்க. அவங்கள நாம ரிசீவ் பண்ணணும். அவங்களுக்கு முகம் கோணாம நடந்துக்கிறோம். சாப்பாடு கொடுக்கணும், தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அடுத்தடுத்த ஷெட்யூல் என்ன அவங்களுக்கு, அதுதான் கடமை. அதுதான் கடமை உணர்ச்சி. சனிங்கிறது கடமை. கரெக்டா? அப்ப சனி சூரியன் காம்பினேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த சூரியன்கிறத கௌரவத்தை விட்டு சனிங்கிற எளிமைக்குள்ள போனா பெரும் பணம் சம்பாதிக்கலாம். பெரும் பணம் சம்பாதிக்கலாம். நான் அடிக்கடி கிளைண்ட்ட பேசுறேம்மா, நான் சாதாரண குப்பைம்மா அப்படிதான் பேசுவேன். நான் குப்பை. என் குருநாதர்கள் தான் கோபுரம். கிளைண்ட் கிட்ட பேசுறது இது வரைக்கும் நம்ம இதுல சொன்னதே இல்லை. கிளைண்ட் கிட்ட பேசும்போது நான் விடுங்கம்மா, நான் சாதாரண குப்பை, என் குருநாதர்கள் தான் கோபுரம். அப்படித்தான் நான் சொல்லி பழக்கம். என்னைக்குமே இது தலக்கணமான வேலைக்கு ஆகாது. சூரியன் தான் தலை, சனி இரும்பு. அங்க ஒன்றே தலக்கணத்தை வச்சோம்னா சோழி முடிஞ்சு வச்சு. அப்ப வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள், நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் தன்னுடன் பணி புரிபவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னோட வரக்கூடிய வாடிக்கையாளரையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக அவங்க என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதுக்கான முயற்சி செஞ்சா அந்த தொழில் நிறுவனம் என்றும் அசையா நிறுவனமாக இருக்கும். சரியா? இதுக்கு இவ்வளவு டெபினேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. சாரி. கண்டிப்பா சார். ஏன்னா வந்து நிறைய நிறுவனங்கள் நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். டக்குன்னு வந்துட்டு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு இறங்கிடும். நீங்க சொன்ன இதுல வந்துட்டு நம்மளோட அணுகுமுறை தான் முக்கியமான ஒரு விஷயம். இதே விஷயம் இன்னொரு விஷயம் இடைமறிக்கிறேன்னு இல்லை, என்னடா முடிச்சுட்டு தொடரேன்னு நினைக்க வேண்டாம். நான் கேரளத்துல கொடுங்கல்லூர்ல ஹோட்டல் அஸ்வதி எனக்கு அது சொந்த வீடு மாதிரி. ஹோட்டல் அஸ்வதி 3 வருஷமா நான் போறேன். கொடுங்கல்லூர் போகும்போது முதல்ல எப்பயாவது போவேன். கொடுங்கல்லூர் நான் பகவதி அம்மனை சேவிக்கிறதுக்காக போகிறதுங்கிறது பிரார்த்திக்கிறதுக்காக போவேன். அந்த ஹோட்டலில் ரூம் போடுவேன், அங்கே தான் தங்குவேன். அவங்க வீட்டில் ஒரு ஆளாக எங்களை பாவிக்கிறாங்க. நான் ஜோதிஷருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஜோதிடத்தை பற்றிலாம் நம்மகிட்ட பேசுனதில் அவங்க வருவாங்க, அந்த ரூமுக்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமாம், 110 ரூபாய்க்கு 5 விதமான கூட்டு சாப்பாடு, அறுசுவை உணவு. கேரளத்தில் இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் தான் காய்கறிலாம் போகுது. 110 ரூபாய்மா சாப்பாடு. சுத்தம், ரொம்ப சுகாதாரம், ரொம்ப குவாலிட்டியா, அதாவது கலப்படம் இல்லாத உணவு. நாங்க இதை சாப்பிட்றதுக்குன்னு அங்க போறோம்மா. 2 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு வர்றோம். நிர்வாகம் அவ்வளவு அழகா பாக்குறாங்க. புதுசா ஒரு மேனேஜர் வந்துட்டாரு, அவங்ககிட்ட சொல்றாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம், ரிசப்ஷன்ல இருக்கவங்க, அவர் ரெகுலரா வருவாரு, வந்து அங்கேதான் தங்குவாங்க, 2 நாள் இருப்பாங்க. எனக்கு அங்க நிறைய கொடுங்கலூர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்க நெருங்கிய நண்பரோட நிறைய இருக்காங்க. அப்போ அவங்க 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. 2 நாள் சாமி கும்பிடுவாங்க. ரூம்லேயே உட்காந்து ஜாதகம், ரூம் விட்டே வெளியில் போக முடியாது. எனக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கணுமே. காலையில் போய் சாமி தரிசனம் உட்காந்து அப்பாயின்மெண்ட். நிறைய கிளைண்ட்டை சொல்லியிருக்கேன் நான் கொடுங்கலூரில் இருக்கேன்னு. அவ்வளோ தூரம் நிர்வாகம் கொடுப்பாங்க. அந்த ஹோட்டலில் அவ்வளோ நிர்வாகம் இருக்கும். அப்போ அந்த நிர்வாகம் சரியாக இருக்கனால நான் போகிறோம். கண்டிப்பாக முகம் பார்த்துட்டு சார் உங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சு எல்லாமே ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். சுத்தம்னாலும் ரூமு அந்த அளவுக்கு சுத்தம் நான் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட பார்த்ததில்லை. ஹோட்டல் அஸ்வதி. நான் விளம்பரத்துக்கு சொல்லல, அனுபவத்தை சொல்றேன். கண்டிப்பா சார். எனக்கு 4 கூடிய சூரியன், நல்லா கேளுங்க, 4 கூடிய சூரியன், 4 கூடிய சூரியன் தான் லாட்ஜ். அந்த சூரியன் எனக்கு லக்கணப்படி 12ஆம் இடம். அது உட்கார்ந்த நட்சத்திரம் அஸ்வினி.
ஓகே நான் தங்குறது அஸ்வதி. எப்படி நல்ல ஒரு பொருத்தம் அப்ப இருக்கு. நான் போகும்போதே ஹோட்டல் நெட்ல தான் ஃபர்ஸ்ட் தேடுறேன். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்காக போகும்போது நெட்ல தேடுறேன் அஸ்வதி. சரி நமக்கு சூரிய உச்சம், அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம், சரி அங்க தங்கலான்னு அப்படித்தான் போனது. அங்க கிரக கரகத்துவம் அக்யூரஸியா வேலை செய்யுது. ஓகே அவ்வளவு சுத்தமா இருக்கும் ரூம். உடவு போயிருக்கோம், 8ஆம் வீடு இருக்கும் அப்படின்னா என்னங்க அப்படின்னு ரூம் சோதிக்குது. என்ன யார் சோதிக்கிறா அப்படின்னு நானு இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ரூமை சோதிக்க வர்றாங்க, பெட்ஷீட்ல இருந்து பில்லோ கவர்ல இருந்து சோதிக்க வர்றாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எப்படி கேரளா கவர்மெண்ட், சூப்பர் கவர்மெண்ட் உண்மையிலேயே. நான் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு என்னங்க இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி கேட்டா ஓகே போங்க அப்படின்னாங்க. பணமே வாங்க மாட்டாங்கம்மா, ரூம் வெக்கேட் பண்ணும்போது காசு வாங்குவாங்க. வேற ஸ்டேட்டு, வேற மொழி, நமக்கு அவங்களுக்கு சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது. அந்த மேனேஜர் மாறி 1 மாசம் ஆச்சு, எங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க புது மேனேஜர் வந்து நீங்க அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவர் ரெகுலரா வர்றவர் பாத்துக்கிறோன்னு. அதுதான் நிர்வாகம். அப்ப அதாவது சூரியனாக இல்லாமல் சனியாக இருந்தால் மகாலட்சுமி தன்னை போல தேடி வருவாள் சுக்கிரன். இந்த பதிவுல நிறைய விஷயங்கள் பேசணும், எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலா நீங்க கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வேற ஒரு பதிவுல மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.